ஹாய், நான் வந்து சம்ஷிதா திருப்பூர்ல இருந்து வரேன். என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வெளியே அனுப்பவே மாட்டாங்க. அதாவது எப்படின்னா பக்கத்து மளிகை கடைக்கு கூட வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. அனுப்பவே மாட்டாங்க. அவங்களுமே வந்து திருப்பூர்ல பக்கத்து பக்கத்து ஏரியாவில தான் விசாரிச்சாங்க. அங்கேயே போய் நீ படி, எவ்வளவு தூரம் எதுக்கு நீ போற அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்களே திரும்பி சப்போர்ட்டும் பண்ணாங்க. சரி, நீ அவங்க தான் வந்து இதா வச்சிருக்க, நீ அங்கேயே போய் படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் நஸ்ரா மேம்கிட்ட வந்து நான் படித்தேன். உங்களுக்கு வந்து படிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே சேர்த்தி விடுறப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கால் வந்துச்சு, என்ன பண்ற, எங்க இருக்க, எப்படி ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒன் டே ஃபுல். ஹாய், என் பேர் இஷ்ரத். ஐம் ஃப்ரம் சென்னை. நான் இங்க வரப்போ ஜீரோ நாலேஜோட தான் வந்தேன். இப்போ நான் 100% நாலேஜோட வெளியே போறேன். கத்துக்கிட்டு நிறைய விஷயம் கத்துக்கிட்டா மட்டும் போதாது, ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸும் ரொம்ப தேவை. அது மேம் கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். எங்க மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க பொறுமையா எங்களை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் டே பண்ண மிஸ்டேக் நெக்ஸ்ட் நாள் நாங்க பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் வந்து வெளியே அனுப்பி படிக்க வைக்கவே மாட்டாங்க. இங்க நஸ்லா மேம்கிட்ட வரணுங்கிறது வந்து எனக்கு ஒரு கனவு மாதிரி. நான் இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பேசிக்னா மேக்கப்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது. நான் இது வரைக்கும் நான் போட்டதுமே கிடையாது சுத்தமா. எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீட்லயும் சுத்தமா அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க. நான் கெஞ்சி ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து கெஞ்சி 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 அவங்கள்ட்டையும் திருப்ப கேட்டு கேட்டு மேம்கிட்ட கேட்டு டயர்டே ஆயிட்டேன் நான். ஆனா இந்த பேட்ச்ல நான் போயே தீருவேன் அப்படின்னு வந்தேன். கிளம்பி வந்தேன். மதுரை. நான் வந்து நிறைய இன்ஸ்டா பேஜ்ல நிறைய பேரோட ஒர்க் பார்த்துருக்கேன். ஆனா யாரோட ஒர்க்லயுமே ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து எனக்கு கிடைச்சதே கிடையாது. மேம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு மேம்கிட்ட படிக்கணும்னு ஆசை. ஒரே வீட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நான் காரைக்கால் போறேன், நான் காரைக்கால் போறேன்னு. இல்லை லாங் அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சும்மாவே இருந்தேன். எனக்கு மேல முடியல, வீட்டில் சும்மா இருக்க முடியல. மறுபடியும் போய் கேட்டு பார்ப்போம்னு கேட்டேன். ஓகே, நீ இவ்வளோ இது பண்ற, சோனி அனுப்புறோன்ட்டு ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். வீட்டில் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்க அக்கமடேஷன் எல்லாம் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணோன்னே சரி ஓகே, சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கான்னு நான் எல்லாமே விசாரிச்சேன். ஹாய், ஐம் ஆத்திகா ஃப்ரம் புதுக்கோட்டை. எனக்கு சின்ன வயசுல இருந்தே மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். மேம் வந்து எங்க வீட்டுல ஃபேமிலியில் ஒருத்தவங்களோட பிரைட் அட்டன் பண்ணாங்க. ஸோ தெரியும். மேம் நல்லா தெளிவா நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. ஒவ்வொரு விஷயமும் தெளிவா நல்லா ஒன்னிச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஏதாவது தப்பு பண்ணாலும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. மற்ற அகாடமிஸ்லனா ஹாஸ்டல் தனியா அகாடமி தனியா இருக்கும். ஆனா இங்க வந்து ஹாஸ்டலும் மேல இருக்கனால ஸோ சேஃபா இருக்கு. அதே மாதிரி மேமும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா சேஃபா பார்த்துட்டாங்க. எங்களோட ப்ரொஃபைல வந்து வெளில காமிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் மேம்.